சென்னை கோடம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 மாதங்களுக்கும் மேலாக சாதிய பிரச்சனை நடைபெற்று வந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பல முறை நேரில் சென்று விசாரணை நடத்தி உயரதிகாரிகளுக்கு அறிக்கையை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் பிரச்சனையை தீர்வு காணும் வகையில் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மாலதி மற்றும் ஆசிரியர்கள் மீனாட்சி, சீனிவாசன் ஆகிய 3 பேரும் சென்னையில் வெவ்வேறு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த உத்தரவு வெளியான நிலையில் தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்த மாணவர்களும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் ஈடுபடக்கூடிய வகையில் கும்பலாக சென்று பள்ளி வளாகத்திலிருந்து பல்வேறு பொருட்களை மின்விசிறி, குடிநீர் குழாய் உள்ளிட்ட பல்வேறு தளவாட பொருட்களை ஒட்டித்து துவம்சம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் தற்போது வேகமாக பரவி வருகின்றன. ஒட்டுமொத்த மாணவர்களும் தங்கள் கண்ணெதிரே வன்முறையில் ஈடுபட்ட போதும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த விவகாரம் ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் நாளை காலை சென்னை டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு கணப்பனை ஆசிரியர்கள் ஒரு 60 பேரில் சந்தித்து புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தடையிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.